மரண பரிசோதனை தற்போது வெளிப்படுத்தியது ஜெசிகாவை கொன்றது அவளது மாதவிடாய் ஓட்டத்தின் வாசனை என்பது. இந்த இயற்கை சிக்னல் அவளது காட்டு உள்ளுணர்வுகளை எழுப்பியது. இதனால் ஜெசிகாவின் மரணம் ஏற்பட்டது. ஒரு பெண்ணாக இந்த நிலைமையின் பலியாக இருந்தாள். அவளது மாதவிடாய் ஓட்டத்தின் தனித்துவமான மனம் ஓர்காவை முற்றிலும் குழப்பமடைய செய்தது. மிகுந்த வளர்ந்த மனம் உணர்திறன் கொண்ட இவை இந்த வகையான சிக்னலை உள்ளார்ந்த நடத்தைக்கு தூண்டுதலாக கருதுகின்றன. அவர்களுக்கிடையே நிலவிய நம்பிக்கைக்கு மத்தியில் ஓர்கா இந்த மனத்தை எதிர்க்க முடியவில்லை. சாதாரண பயிற்சி அமர்வாக இருக்க வேண்டியது ஒரு கனவாக மாறியது. காட்சியின் போது ஜெசிகா தன்னம்பிக்கையுடன் ஓர்காவின் மூக்கில் ஏறினாள். அந்த விலங்கு அவளை காற்றில் தூக்கி எறிந்தது. அப்போது அவள் ஆர்மா எனப்படும் ஒரு சிறந்த சுழற்சியை செய்தாள். ஆனால் தரையில் இறங்கியவுடன் ஓர்கா திடீரென தனது வாயை திறந்து அவளது கால்களை பிடித்தது. ஒரு கூரிய சத்தம் கேட்டது. இரத்தம் குளத்தின் நீருடன் கலந்தது. உர்காதானே கிழித்தெடுத்ததை விழுங்கியது. முதலில் நம்ப முடியாத பார்வையாளர்கள் இது ஒரு நாடக நிகழ்ச்சி என்று நினைத்தனர். ஆனால் விரைவில் பீதி ஏற்பட்டது. ஜெசிகா அதிக இரத்தத்தை இழந்துவிட்டார் மற்றும் சில நிமிடங்களில் நீச்சல் குளத்தின் ஓரத்தில் இறந்துவிட்டார்.